ஹலோ வெல்கம் டு D3K's லிட்டில் ஷெஃப் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஹஸ்பண்டோட 36th பர்த்டேக்கு 36 ரெசிபீஸ் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தேன் அவருக்கு. அதை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவாக பார்க்க போகிறோம். நைட் வந்து ஆக்சுவலி கேரமல் புட்டிங் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் நைட் 12 o'clock கட் பண்ணுறதுக்கு. கரெக்டாக ஒரு ஆஃபீஸ் போயிட்டு வரதுக்குள்ளே நான் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்காக வந்து நான் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். முடிஞ்ச அளவுக்கு நான் ரெசிபீஸ் கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னென்ன பண்ணேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஆக்சுவலி கேக் வந்து நான் ஆர்டர் பண்ணிட்டேன் ஈவினிங் கட் பண்ணுறதுக்கு. ஸ்டார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நான் சூப் வித் பிரெட் க்ரம்ஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஃப்ரைட் எக்கு, கோபி 65, வாழைக்காய் ஃப்ரை, பிரிந்தி ஃப்ரிட்டர்ஸ், அதாவது வெண்டைக்காய் இருக்கு இல்லையா, அதை வந்து ஜஸ்ட் கட் பண்ணி ஃப்ரிட்டர்ஸ் மாதிரி பண்ணியிருந்தேன். அப்புறம் சோயா சங்க்ஸ்லேயே கட்லெட் பண்ணியிருந்தேன். பன்னீர் 65 அண்ட் கோபி 65 பண்ணியிருந்தேன். ஸ்வீட்ஸ் பார்த்திங்கன்னா கேசரி அண்ட் ஜாமுன் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா ஸ்ப்ரிங் ரோல், மினி பீட்சா எல்லாமே ஹோம்மேட் தான். நான் ஆல்ரெடி ப்ரீ பிளான் பண்ணி வச்சுட்டேன் என்னென்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி 1 by 1 நான் மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கரெக்டாக ஈவினிங் போல் எல்லாமே ஃப்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் கார்லிக் ப்ரெட்டு அண்ட் மஷ்ரூம் மசாலா, உளுந்த வடை, பன்னீர் ஸ்கியூவர்ஸ் அண்ட் ஒயிட் சாஸ் பாஸ்தா பண்ணியிருந்தேன். அண்ட் டிஃபன் பார்த்திங்கன்னா மசால் தோசை வித் தேங்காய் சட்னி, பொடி இட்லி, மினி இட்லி வித் சாம்பார், சப்பாத்தி அண்டு சென்னா பட்டூரா பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி ஊத்தாப்பம்க்கு பிளான் பண்ணியிருந்தேன், பட் எனக்கு டைம் இல்லாததுனால ஜஸ்ட் ஊத்தாப்பம் சைஸில் தோசை பண்ணி அது மேலே வந்து பொடி தூவி பொடி தோசை மாதிரி பண்ணிட்டேன். அண்ட் காயின் பரோட்டா வித் எக் கறி பண்ணியிருந்தேன். அண்ட் பூரியும் பண்ணியிருந்தேன். ரைஸ் ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா நான் ஒயிட் ரைஸ், சாம்பார் அண்ட் வத்தக்குழம்பு அண்ட் கர்ட் பண்ணியிருந்தேன். ப்ளஸ் ஜீரா ரைஸ் வித் தால் மக்கினி பண்ணலான்ட்டு இருந்தேன், பட் எனக்கு டைம் இல்லாததுனால நான் ஃப்ரைடு தால் பண்ணி வச்சுட்டு கார்னிஷ் பண்ணி வச்சுருந்தேன். டெசர்ட் பார்த்திங்கன்னா கேரட் கீர் பண்ணியிருந்தேன், மில்க் ஷேக் அண்ட் மின்ட் சோடா பிளான் பண்ணியிருந்தேன், பட் அதனால் பண்ண முடியல. ஸோ நான் வந்து நன்னாரி சிரப் இருந்துச்சு வீட்டில், ஸோ அதை வச்சு லெமன் போட்டு சோடா வச்சு நன்னாரி சர்பத் மாதிரி பண்ணி நான் வச்சுருந்தேன் எல்லாமே. இது ஆக்சுவலி எனக்கு பண்ணுறதுக்கு ஒரு 12 hours கிட்ட ஆயிடுச்சு, பட் நான் அப்பப்போ வீடியோஸ் எடுக்க முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். என்னோடய லவ் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தா ஃபுட் தான். ஸோ நான் ஏன் இதை 36th பர்த்டேக்கு வந்து 36 ரெசிபீஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால ஜஸ்ட் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணேன். இது வந்து நான் வந்து ஒரு டைரியில் வந்து என்னென்ன பண்ண போகிறேன்னு ஜாட் அவுட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா தான் ஒன்று ஒன்றா நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பண்ணேன். எனக்கு டைம் கரெக்டாக இருந்துச்சு. ஆக்சுவலி ஆஃபீஸ்லேருந்து 6:30க்கு வரேன்ற சொல்லியிருந்ததுனால அதுக்கு முன்னாடியே நான் எல்லாமே பண்ணணும் அப்படின்றனால பண்ணி இதை வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து சர்ப்ரைஸாக இருக்கணும்னு தான் மெயினாக பிளான் பண்ணி பண்ணது. இதில் பண்ணியிருக்கேன் மோஸ்ட் ஆஃப் த ரெசிபீஸ் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் என் சேனலில் போய் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக நான்வெஜ்ஜுமே நான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன், பட் எனக்கு டைம் இல்லாததுனால நான் இது வரைக்குமே எனக்கு டைம் கரெக்டாக இருந்ததுனால இது மட்டும் தான் என்னால் பண்ண முடிஞ்சது. ஆக்சுவலாக நான் 1 month ப்ரீ பிளான் பண்ணிகிட்டே இருந்தேன் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. அதனால தான் எனக்கு இவ்வளோ ரெசிபீஸ் பண்ண முடிஞ்சிச்சு டைமுக்கு. இது பண்ணும்போது அவ்வளோ ஓவர்வெல்மிங்காக இருந்தது. ஓகே, சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. மோஸ்ட்லி ஃபுட் வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் பிளான் பண்ணிக்கோங்க எவ்வளோ பேர் இருக்கீங்க அண்ட் எவ்வளோ குவான்டிட்டி வேணும் அப்படின்ட்டு. எனக்கு எதுவுமே வேஸ்ட் ஆகலை. நான் கரெக்டாக குவான்டிட்டி வந்து நான் பிளான் பண்ணி பண்ணியிருந்தேன். அண்ட் ஆல்சோ ஈவினிங் கேக் கட் பண்ண வீடியோவும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.